Guys, சம்பவம் சிறப்பான சம்பவம். நேற்றுக்கு அனாலிசிஸ் வீடியோ பார்க்காதவங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி நேற்றுக்குள்ள அனாலிசிஸ் வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் அதுக்கு யாரும் பெருசாக இது பண்ணல. பட் அதோட ரியாக்ஷன் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஸோ நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் 26,150க்கு கீழே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா பேரிஷ் அப்படின்ட்டு. ஸோ காலையிலே வந்து பிரேக் ஆகிட்டான் நிஃப்டி. என்னால் முடியாதுடா என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. ஸோ பிரேக் ஆனவன் டேரெக்டாக ஸ்லைட் ஆகி இந்த ட்ரெண்டையும் உடச்சிட்டான். பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த க்ரீன் இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் வருது பாருங்கள், இந்த ட்ரெண்டையும் தலைவன் உடச்சிட்டான். கிளியர் கட்டான பேரிஷ். இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் கூட இருந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது எப்படி பிரேக் ஆகுது, நம்ம எப்படி புட்ஸில் ஸ்கேல் பண்ணோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக அந்த மொமெண்ட் வந்து ஃபைனல் எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் பேரிஷ். லாங் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இந்த ட்ரெண்டையும் தலைவன் உடச்சிட்டான். அன்றைக்கி இங்கே உடச்சி ரீடெஸ்ட் எடுத்து நிற்கான். ஸோ நாளைக்கு இந்த பாருங்கள் 25, இந்த 891 இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டான்னு வைங்களேன், கேட் ஓப்பன்டு. நிஃப்டியோட கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஹெல்த்தி கரெக்ஷன் எக்ஸ்பெக்டட், அவ்வளோதான். நான் ஸ்டாப், யாராலையும் தடுக்க முடியாது. நிஃப்டி அகைன் ஸ்லைடாகி ஸ்லோவாக 1 by 1 லெவலாக வந்துக்கிட்டே இருப்பான். 25,738, 25,639 லைனாக வந்துகிட்டே இருக்கும். நிஃப்டியோட ஹெல்த்தி கரெக்ஷன் வந்து இன்னும் இருக்குது. ஸோ அதோட கரெக்ஷன் இன்னும் முடியலை. ஸோ இதுலேருந்து ஆல் டைம் ஹைலேருந்து போகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் ஆல் டைம் ஹை போகும். பட் ஆனால் இப்போ இல்லை, இப்போ ஆல்மோஸ்ட் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. நான் கூட சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில், ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஷார்ட் பில்டப் பண்ணேன் லாங்க்கு அப்படின்ட்டு. ஸோ அதோட கேட்டும் ஓப்பன் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம்னா நம்ம வந்து பொசிஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம். ஸோ இன்னும் நம்ம பொசிஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகலை. பட் இன்ட்ராடேயில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25,889 நாளைக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நிஃப்டி அப்படியே ஸ்லைடாக ஆரம்பிச்சிடும். 25,738 வரும். அதுக்கப்புறம் நெவர் பிரேக் ஜோன் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 25,738 இதையும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்லோவாக அப்கமிங் டேஸில் டிசம்பரில் ஒரு கரெக்ஷன் நடக்கலாம். 25,447 வந்துடும். அப்படி இல்லை மறுபடியும் மேனிப்புலேஷன் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வீக்னஸை காமிச்சு 738 வந்ததுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் ரிவர்சலுக்கு பார்க்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு புல்லிஷ் போக மாட்டேன். மேபி இன்றைக்கி வந்து நடந்த மார்க்கெட்டில் 194 பிரேக்காக இருந்தால் மேபி நான் எதிர்பார்த்துருவேன். பட் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு. ஸ்ட்ரென்த் இல்லை, பையர்ஸ் இல்லை, வீக்னஸ் தெளிவாகவே தெரியுது. ஒரு லாங் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கேப்சர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு லாங் டைம் ஃப்ரேமில் இதை ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். இது இப்போது இங்கேருந்து கரெக்ஷனான மார்க்கெட் அப்படி வந்து ரீடெஸ்ட் ஆகி இங்கே வந்து சேம் இந்த இடத்துல வந்து இப்போ எடுக்குது. மேபி இங்கேருந்து டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து லாங் டைமில் வந்து இது இதோட நெக்காக இருக்கலாம், டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி போகிறது சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இது கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்ஷன்ஸ் டிசம்பர் மந்தில் பெருசாக வந்து பையிங் நடக்குது. எஃப்ஐஎஸ்லாம் வெளியே போவாங்க இன்னும் ஸ்வோர் ஆஃப் பண்ணிட்டு. ஸோ அதோட தாக்கமும் இன்னும் மார்க்கெட்டில் இருக்கும். இந்த லெவலில் பிரேக் பண்ணுறதை நான் பார்த்துட்டே இருப்பேன். இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கேட் ஓப்பன் ஃபார் நிஃப்டி வில் ஸ்லைடு ஃபர்தர். அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட பொசிஷன்ஸை மேக் பண்ணுவேன். ஓகே கைஸ், உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. இன்னும் தெளிவான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டெய்லியுமே ஒரு அனாலிசிஸ் வீடியோ நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னோட ஒர்க் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.